வேணுமோ அதற்கான தீர்வு. அதான் சொல்லிட்டேனே, எதிரொலி. நீங்க எப்படி இருக்கீங்களோ அது போலதான் எதிரொலி. அதனால எதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எல்லாம் வல்ல இறைவன் என்ன பேச சொல்றாரோ அவர் எனக்குள் இறங்கி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் நான் பேசல, நான் நடத்தல. எப்பயுமே இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். இல்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதையும் பண்ணல. யூ ஆர் an instrument. யூ ஆர் an instrument. அந்த தன்மையோட பாருங்களேன், அந்த டிவினிட்டியோட பாருங்களேன், அழகா இருக்கும். இன்னும் மேம்படும், உங்கள் அறிவு மேம்படும். தர்க்க அறிவு கேள்வி கேட்காது, ஞான அறிவு மேம்படும். ஞானகாரகன் அவன் எல்லாவற்றையும் எப்படி தீர்வு முறையில் பார்ப்பான். பிரச்சனை இருக்கிற பிரச்சனையை பார்ப்பான். எப்படா குழப்பம், கலங்கிய குட்டை, ஒரு கலங்கிய குட்டை போலதான். எப்ப தெளிவு கிடைக்கும் அதுக்கு? அப்படியே அமைதியா அதை விட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஸ்லோ டவுன், அப்படியே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே இறங்கிடும். இந்த கழிவுலாம் அப்படியே கீழே இறங்கிடும். மேல தெளிவான தண்ணீர், கிளாரிட்டி. The clarity is needed. ஓடக்கூடாது, தெளிவா நில்லுங்க. எது வேணா வரலாம், அமைதியா இருங்க, தெளிவா இருங்க, ஆழமா யோசிங்க, எல்லாத்தையும் நுட்பமா யோசிங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நுட்பமா யோசிங்க. பிரசவம் ஆறது கூட ரொம்ப எளிது, ஆனா ஒரு அற்புதமான ஐடியா பிரசவம் ஆறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் நான் பேசின உடனே தலை வலிக்கும். அதான் நான் சொன்னேன், மலேசியால பேசும்போது அவர் 1,70,00,000 எனக்கு எனக்கே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது கூட தெரியாம இருக்காரா? அப்போ எப்படி இவர் பில்லியனர் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும்? ஒரே ஒரு நுட்பம் தாங்க. நான் சொல்லி சில பேர் செஞ்சிருப்பீங்க. பலன் அடைஞ்சிங்களா அடையலையா? பலன் அடைஞ்சிங்களா அடையலையா? திரும்ப திரும்ப செய்யணும். நீங்க விட்டீங்கன்னா ரேஸ் உங்களை காலி பண்றோம். அப்போ எவ்வளவு உஷாரா இருக்கணும் நீங்க. பயங்கர எவ்ரிபடி அலர்ட் அலர்ட் அலர்ட். சொல்லுங்க எல்லாரும், அலர்ட். யூ ஹேவ் டு பீ அலர்ட் எவ்ரி டைம். அலர்ட். சும்மா கான்ஷியஸ், அப்படியே கான்ஷியஸ்னஸ் இல்லாம அப்படியே அந்த வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து அப்படியே நீ தெளிவாயிடணும். குடிகாரனும் நமக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் அவன் தான் அப்படியே மிதந்துட்டே இருப்பான். அதனால சில பேர் இன்ஸ்பிரேஷன், எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. சில பேர் எனக்கு என்னை பார்த்ததா இருக்கட்டும். சோ ஏதோ ஒரு விஷயம் 5 வருடங்களுக்கு முன்னால் நான் இங்கு தொடங்கப்பட்டேன், இங்குதான் தொடங்கப்பட்டேன். இன்று என்னை உலகம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் பார்த்ததன் மூலமாக நான் இன்று உலகத்தில் அழைக்கப்படுகின்றேன். அப்போ நான் என்னுடைய ஞானத்தை மேம்படுவதற்கான வழிகள் என்ன? நிறைய விஷயம் எனக்கு விவேகானந்தரோட புத்தகங்களை படிக்கும் போது எனக்கு எழுச்சி கிடைச்சது. எனக்கு பயங்கரமா ஒரு ஸ்பிரிட் கிடைச்சது. எனக்கு நான் நானாக இல்லை, ரொம்ப சாதாரணமா இருந்தேன். ஒரு ஞான தேடல் இருந்துச்சு, அங்க இங்கேயும் தேடினேன், கண்ணாபினான் தேடினேன். ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃபைன், பிரபஞ்சத்துல இருந்து ஒரு பதில் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைச்சிருச்சு. நீங்க எதற்காக படைக்கப்பட்டீங்க, என்ன உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு பயம் வருமா? வராதா? வராது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே ஃபைன், இதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு எபிலிட்டிஸ் இருக்குங்க. சாதாரண மனிதர்கள், மிக சாதாரண மனிதர்கள். அப்போ ஒரு இடத்துல போறேன், ஒரு ஞான தேடலா போறேன். அவர் காவி கூட போட்டிருக்காருங்க. அப்ப மனுஷனுக்கு நிறைய ஒரு மேம்பட்டு வரா அப்படின்னா எப்பெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும் தெரியுமா? உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்க கூடாதுங்க. ஒரு ஞானியை பார்த்தா கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், your right brain will work. your right brain will work. நம்மலாம் அறிவுல 1% தான் பயன்படுத்துறோங்க, மிச்ச 99% டைவர்ஷன்ங்க. நான் சில விஷயம் பார்க்கிறேன், சில பேர் கோபம் கூட வரும். நீங்க எத்தனை வாட்டி வாழ்க்கையில ஏமாற போறீங்க? ஏமாத்திட்டே இருக்க போறீங்க. உங்களை எத்தனை வாட்டி தலையை தடவிட்டே இருக்க போறான்? தெளிவாகணுமா இல்லையா? படிச்சிருக்கீங்க, ரொம்ப மேம்பட்ட படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களை மாயை என்ன பண்ணுன்னா டைவர்ட் பண்ணிட்டே இருக்குங்க. உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குங்க, ஒரு ஆற்றல் இருக்குங்க, அந்த விஷயத்துல நீங்க உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்குங்க. ஆனா மாயை என்ன பண்ணுது? ஏதோ ஒரு விஷயம், ஒரு எம்எல்எமோ ஏதோ ஒரு விஷயம் டைவர்ட்ல கொண்டு போயிடுது, டைவர்ட் பண்ணுது, சிதறடிக்கப்படுது. உங்களுடைய ஆற்றல் சிதறடிக்கப்படுது. நீங்க இதுல கவனமா எப்படி ஒரு
வசந்தகுமார் எப்படி ஒரு கவனமா இருந்தாரோ, ஒரு டாடா எப்படி கவனமா இருந்தாங்களோ அவங்க வியாபாரத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா ஒரு பிராண்டை உருவாக்க முடியுங்க. KFC தான் பிரான்சைசி கொண்டு வர முடியுமா? உங்களால பிராண்டை உருவாக்க முடியாதா? நீங்க நம்புறீங்க முடியாதுன்னு. முடியாதுன்னா முடியாது. You have to create the brand. நீங்க ஒவ்வொருத்தரும் பிராண்ட். You have to market yourself. ரொம்ப ஞானத்தோட நீங்க திரும்ப திரும்ப பார்க்கணும் ஒரு விஷயத்தை. ஏன் ஒருத்தன் வளர்ந்துருக்கான் பேசும்போது தெரியும். நான் இந்த வளவள குழப்பவே வரமாட்டேன். நிறைய பேர் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள்லாம் கூட கோபம் வரும். என்னடா பேச மாட்டேங்க, நான் திமிர் பிடிச்சவனா இருப்பானு. அப்படி இல்லைங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்கள்கிட்ட கிளாரிட்டி இருக்கு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன பண்ணும்? முதல்ல பலூனை காமிக்கும். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா, ஏதாவது வெளியே போனீங்கன்னா பலூன் நீங்க வாங்கி கொடுக்க போகும்போது நல்ல அந்த மைண்ட் ரீட் பண்ணுவேன். இமீடியட்டா மாறிடுவான். இல்ல எனக்கு அங்க விசில் வேணுமா, சரி விசில் வாங்கி கொடுப்பேன். விசில் எனக்கு வேணாம், அந்த புல்லாங்குழல் வேணுமா. அப்படிதான் இருக்கு நிறைய பேருக்கு. ஜம்ப் 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 என்ன வேணும்னே தெரியல. சோ வழவழ குழப்பட வர மாட்டேன். கிளாரிட்டி என்ன வேணும் உங்களுக்கு, இதுதான் வேணும்பா அப்படிதான் முடிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும், இப்போ ஒரு பேச்சு நாளைக்கு காலையில் ஒரு பேச்சு. குழப்பம் தீர்வே இல்லை. வணக்கம், என் பேர் சுகந்தி. நான் மதுரையிலேருந்து வரேன். நான் சொந்தமாக வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து இண்டிவிஜுவல் உமன் வேறு. அப்போ என்னோட தொழில் என்னென்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இதில் வந்து எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் லேப் டெஸ்ட் எடுத்து FSSI வாங்கி GSTலாம் ஃபைல் பண்ணி நான் வந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதனால் எந்த கலப்படமும் பண்ணாதனால என்னோட விலையை வந்து என்னால் வந்து குறைக்க முடியலை. இப்போ விலையை குறைக்கணும் அப்படின்னா நான் நிறையா பண்ணால் தான் குறைக்க முடியுற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வந்தது. அப்புறம் சார்கிட்ட வந்து பேசினேன், இப்படி இருக்குது சார், என்ன செய்யறது எனக்கு தெரியல அப்படின்னு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் வந்து சாரை பார்த்து பேசினேன். இருந்தாலும் இப்போயும் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணலை. ஆனால் தொழில் வந்து முன்னைய விட இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. இது போக டீ தூள், காப்பி தூள் இதெல்லாம் வந்து ஊட்டியிலேருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியிலையும் இருக்கேன். இந்த வாய்ப்பு வந்து சூர்யா சார் பார்த்ததுக்கப்புறமே